சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, சக்திவேல் சொன்ன மாதிரியே என்னுடைய கல்யாணம் நல்லபடியாக நடந்தா தேவிகா எனக்கு நிறைய உதவி செய்வாங்க. நான் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். என் வீட்டில் இருக்க எல்லாரும் எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தருவாங்க. ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராது. ரோகிணி மட்டும் என்கிட்ட பொய் சொல்லாமல் இருந்திருந்தா ரோகிணி எங்கள் வீட்டு மருமகளாகவே இருந்திருக்கலாம். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரோகிணி நிறைய பொய் சொன்னாங்க, என்னை ஏமாத்துனாங்க. அதனால் இப்போ ரோகிணி கிட்ட பேசவே கூடாதுன்னு இருக்கேன். அதனால் சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடச்சா கண்டிப்பாக இங்கே கனகாவை எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போயிடுவேன். எல்லார்கிட்டேயும் உண்மையவும் சொல்லிடுவேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் மனோஜ். தேவிகா மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. மனோஜ் சொன்ன மாதிரியே சரியாக என் பொண்ணு கனகாவை கல்யாணம் பண்ணிப்பார், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி மனோஜும் ரொம்ப சந்தோஷமாக கடையில் தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சந்தோஷ் சார் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மனோஜ், உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிதுன்னு சொன்னீங்க, அதனால் என்கிட்ட நிறைய பொருளெல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கவே இல்லையே. எத்தனை நாள் மனோஜ் நீங்கள் பணத்தை கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையாக இருக்க முடியும்? நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறீங்க, எனக்கு தர வேண்டிய பணத்தையும் தராமல் இருக்கிறீங்களே. என்ன மனோஜ் இதெல்லாம்? உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுத்துருக்கேன், அப்பப்போ உங்கள் கடைக்கு வந்து பேசிட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் சரியாக உங்கள் வேலையை கவனமாக செய்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் டீலர்ஸ் எல்லாரும் இப்போ என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மனோஜ் எங்களுக்கு தர வேண்டிய பொருளை தரமாட்டிக்கிறாரு, நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் மனோஜ்கிட்ட தான் கொடுத்துருக்கோன்னு எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன மனோஜ், என்ன நடக்குது? உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பார்த்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சந்தோஷ் சார் வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க மனோஜ் யோசிக்கிறாரு. வசமாக மாட்டிக்கிட்டேன், டீலர்ஸ் கிட்ட பணம் வாங்கியிருந்தேன், தேவையில்லாமல் செலவு செஞ்சிட்டேன், இப்போ என்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்லை. அப்புறம் எப்படி இந்த பணத்தை திருப்பி தர முடியும்? அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையே என்னால் ஏற்பாடு பண்ண முடியல. இப்போ சந்தோஷ் சார் வேற ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சந்தோஷ் சார் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. அதனால் கண்டிப்பாக எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். நம்ம சந்தோஷ் சார்கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மனோஜ் வந்து மெதுவாக சந்தோஷ் சார்கிட்ட பேசுகிறாரு. சார், நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ரோகிணியால் நிறைய பிரச்சனை வருது சார். அதனால் கடையில் இருக்க வேலையை சரியாக செய்ய முடியல. அதனால தான் பணத்தையும் திருப்பி தர முடியல. என்னை மன்னிச்சிருங்க சார், சீக்கிரமாகவே பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, முடியாது மனோஜ், இனி உங்கள் பேச்சு கேட்கவே முடியாது. இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தரலன்னா அப்புறம் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். அப்புறம் நானே உங்கள் கடைக்கு வந்து பேச வேண்டியதாக இருக்கும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், நீங்கள் எங்கள் கடைக்கெலாம் இப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு டீலர்ஷிப்பை கொடுக்கல, இங்கே முத்து மேலே உள்ள நம்பிக்கையில் தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த டீலர்ஷிப் கொடுத்தேன். அப்போவே நினச்சேன், இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணுன்றதுக்காகவும் டீலர்ஷிப் கிடைக்கணுன்றதுக்காகவும் என்கிட்ட பொய் சொன்னீங்க. ஆனால் முத்து நேர்மையாக உண்மையை மட்டும் என்கிட்ட சொன்னதால தான் நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். ஆனால் எனக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் டீலர்ஸ்கிட்டையும் பணத்தை வாங்கியிருக்கீங்க. அவங்களுக்கும் சரியாக நீங்கள் எந்த பொருளையும் அனுப்பவே இல்லை. இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை மனோஜ். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அதனால் இனியாவது கவனமாக இருங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பாக நானே உங்கள் கடைக்கு வருவேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கார். சரி மனோஜ், நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷ் சார். சந்தோஷ் சார் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணணுமே, ஏற்கனவே ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கணும்னு இங்கே தேவிகா கிட்ட கேட்டோம். கனகாவோட அம்மாவும் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ சந்தோஷ் சார் வேறு ஃபோன் பண்ணுறாரு. இவருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா நிறைய பிரச்சனை செய்வாரே, என்ன செய்கிறது? நம்ம நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நான் தான் கஷ்டப்படுறேன். வீட்டில் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் உதவி கேட்க முடியாது. என் அப்பா என்னை கண்டுக்கவே மாட்டார். என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கார் மனோஜ். நான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு வீட்டில் யாருக்குமே தெரியாது. இப்போ தேவிகா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. என் அம்மா கிட்ட கூட இந்த உண்மையை என்னால் சொல்ல முடியல. என் அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையே. அதனால தான் நானே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும், இங்கே வந்து கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி இப்படிலாம் செய்கிறேன். ஆனால் இப்போ சந்தோஷ் சார் வேறு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பணத்தை ஏற்பாடு பண்ணணும். நான் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கேன். இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருக்கேன். இப்போ என்ன செய்யணும் ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிக்கும்போது
அங்கே வந்த அண்ணாமலை முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன முத்து, உன்னுடைய வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்லப்பா, இப்போ புதுசாக கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து சொல்கிறேன்னு கேட்க, ஆமாப்பா, மீனாவுக்கு இப்போ பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்குது. மீனா நல்லா சம்பாதிக்கிறா. அதனால் ஏற்கனவே ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இன்னும் நிறைய கார் இருந்தால் நிறைய சவாரிக்கு போக முடியும். அதன் மூலமாக நல்ல வருமானம் வரும்பா. சீக்கிரமாகவே ஃபினான்சர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தர முடியும்ல. அதனால தான் எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல முத்து, உண்மையாகவே முத்துவும் மீனாவும் நல்லபடியாக சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ முத்து, நீ பேசுகிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மனோஜ் மாதிரி நீ நிறைய படிக்கல, பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கல. உனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நீ முன்னேறல. எனக்கு அதுவே போதும் முத்து அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. எப்படின்னு தெரியல, முத்து இப்போ தான் புதுசாக ட்ராவல் பிஸ்னஸ் ஆரம்பித்தான். ஆனால் இப்போ புது கார் வாங்க போகிறான். முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நான் என்னுடைய பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிறேன், நான் தான் என் கடைக்கு ஓனராக இருக்கேன்னு என்னை நானே பெருமையாக பேசிக்கிட்டேன். ஆனால் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறேன். கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனால் இந்த உண்மையை என் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு இவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. மீனா வந்த உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு தெரியுங்க, நீங்கள் புதுசாக கார் வாங்க போகிறீங்கன்னு. உங்களுக்காக தான் இன்னைக்கு நான் சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. இப்படியே முத்துவும் மீனாவும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நான் இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுறேன். என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் முத்து என்ன பேசினாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதனால தான் இனி இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ். அங்கே வந்த விஜயா, என்ன மனோஜ், சாப்பிடாம என்ன செய்கிறேன்னு கேட்கும்போது, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மனோஜ், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் சொன்னேன்ல, கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நீங்கள் யாருமே என் பேச்சை கேட்கல. அப்புறம் எதுக்குமா என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? அம்மா, சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது. அப்புறம் எதுக்குமா இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மனோஜ், என்ன பேசுகிற? நீ நிறைய படிச்சிருக்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிற. நீ கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நானே உனக்கு ஒரு நல்ல வரனாக பார்ப்பேன். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும், என் பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லும்போது, அம்மா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எப்போம்மா நடக்கும்? ஏற்கனவே இப்படி 2 முறை எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினச்சி நான் தாம்மா ஏமாந்து போய் நின்னேன். எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னேன். இதெல்லாம் எனக்கு தேவையாம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், உனக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்க போகுது. டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் உனக்கு நானே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும். ஏற்கனவே ரோகிணியால் நமக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, அதான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்டேன்னா சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்குன்னு ரோகிணி சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் அந்த ரோகிணியை ரொம்பவே நம்பக்கூடாது. ரோகிணி எப்போ என்ன செய்வான்னு நம்ம யோசிக்கவே முடியாது. அதனால் பொறுமையாக இரு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி தான் என் அம்மா கிட்ட நான் என் கல்யாணத்தை பற்றி பேசினா இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு பக்கம் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணணும். இன்னொரு பக்கம் சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணுறாரு, அவருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கணும். நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை திருப்பி தரணும்னு எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. இங்கே கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் இங்கே தேவிகா கிட்ட எனக்காக உதவி கேட்டா அவங்க கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வாங்க. பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுப்பாங்க. நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து அப்போ தான் வெளியில் வர முடியும்னு நினச்சேன். ஆனால் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. மனோஜோட ஃப்ரெண்டு பிஏ ஜீவா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக மனோஜ் கடைக்கு வந்த உடனே பேசுகிறாங்க. என்ன சார், உங்களுக்கும் கனகாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இனி எங்களுக்கு தர வேண்டிய சம்பள பணத்தை சரியாக தருவீங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசுகிறீங்க, மாதம் மாதம் சரியாக தானே சம்பள பணம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, இல்லை சார், நாங்கள் நிறைய வேலை செய்கிறோம். நீங்கள் அப்பப்போ தான் கடைக்கு வரீங்க. ஆனால் கடையில் இருக்க எல்லா வேலையும் நாங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்குறோம். சரியாக சம்பள பணத்தை தரதில்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தர வேண்டிய சம்பள பணத்தை சரியாக தருவேன்.
போதுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜை பார்க்கறதுக்காக சக்திவேல் வராரு. சக்திவேல் வந்த உடனே, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மனோஜ், நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை இனி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த உண்மை என் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது, அதே மாதிரி ரோகிணிக்கும் தெரியக்கூடாது. அப்போ தான் நான் நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். ரேகா சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சிந்தாமணி வந்து பேசுனதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. என் அம்மா எனக்காக இப்போ வரைக்கும் எதுவுமே செய்யலை, ஆனால் என் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் என்னை புரிஞ்சுக்காம என் கல்யாணத்துக்கு வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சாங்க. என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு யோசித்தேன், அவரும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு இங்கே ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ரேகா. அந்த சமயம் அங்கே வந்த மீனாவும் சந்திராவும் ரேகா கிட்ட ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. நடந்த பிரச்சனையை பற்றி நீ யோசிக்காத, உன்னை நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துப்போம். சீக்கிரமாகவே எங்களை பற்றி சிந்தாமணி புரிஞ்சுக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உதவி செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தானே தெரியும். ஆனால் எப்பயுமே என் அம்மா இப்படி தான் ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்காக அவங்க என்கிட்ட சந்தோஷமாக பேசியிருக்கலாம். என் கல்யாணத்துக்கு வந்தாங்க, ஆனால் என்னெல்லாம் பேசுனாங்கன்னு பார்த்தீங்கல்ல. எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. என் அம்மாவை பார்க்கணும், பேசணும்னு தோணுது. இருந்தாலும் நான் அவங்க வீட்டுக்கு இப்போ போனால் கண்டிப்பாக மறுபடியும் அவங்க ஏதாவது பேசி நான் அவங்க வீட்டிலே இருக்கணுன்றதுக்காக நிறைய பிரச்சனை செய்வாங்க. என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். உங்கள் அப்பா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசுவார் அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க மீனா. உடனே இதை கேட்டு இங்கே வந்து சத்யா சொல்கிறாங்க, ஆமாம் ரேகா, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் ரேகான்னு சொல்லும்போது, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது சத்யா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ரேகா. அந்த சமயம் மீனா வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா மீனா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் மீனா, பாட்டி வீட்டில் தான் சத்யா ரேகாவோட கல்யாணம் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் சிந்தாமணிக்கு எப்படி இந்த உண்மை தெரிய வந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, நானும் இதை யோசித்தேன். ஆனால் ஏற்கனவே நிறைய பிரச்சனை வருதுன்னு முதல்ல சத்யாவையும் ரேகாவையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இதை பற்றி பேசவே எனக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், எப்படி முத்து மாப்பிள்ள சிந்தாமணி அங்கே பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க, அங்கே தான் கல்யாணம் நடக்குதுன்னு எப்படி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரேகா சொல்கிறாங்க, ஆமாம், எங்கள் அம்மா கிட்ட நான் பேசவே இல்லை. அவங்க ஃபோன் பண்ணப்பவும் நான் எடுத்து பேசவே இல்லை. அப்புறம் எப்படி என் அம்மா அங்கே சரியாக வந்தாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, மீனா, ஒரு வேளை என் அம்மா தான் இந்த உண்மையை சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, எப்படிங்க அத்தை சிந்தாமணி கிட்ட பேசுவாங்க? ஏற்கனவே விஜயா அத்தை சிந்தாமணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அப்புறம் எதுக்காக இந்த உண்மையை சிந்தாமணி கிட்ட சொல்ல போகிறாங்க? எனக்கு என்னவோ அப்படிலாம் தோணலை. விஜயாத்தை கண்டிப்பாக இந்த உண்மையை சிந்தாமணி கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை மீனா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் அம்மா உன்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நீ ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி ஏதாவது பேசி பிரச்சனை செய்வாங்க. ஆனால் சத்யாவோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் வருவேன்னு பாட்டி வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பாட்டி வீட்டுக்கு நம்ம கிளம்புனாலே நான் அங்கே வரலன்னு சொல்கிற என் அம்மா இப்போ சத்யாவோட கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் சந்தோஷமாக கிளம்பி வந்தாங்க? எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது. இது எல்லாமே என் அம்மாவோட வேலை தான். அவங்க தான் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. சிந்தாமணி வந்தால் தானே பிரச்சனை செய்வாங்க. ஒரு வேளை இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா இப்படிலாம் பிரச்சனை செய்யணும்னு யோசனை பண்ணியிருப்பாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் சத்யா ரேகாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்கள் அம்மா சிந்தாமணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால சிந்தாமணி எப்படியும் அங்கே வந்து பிரச்சனை செஞ்சாலும் ரேகா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ சிந்தாமணியால் பதில் பேச முடியாமல் அங்கே கல்யாணத்துக்கு வந்த எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்பாங்கல்ல. இப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக வேணும்னே என் அம்மா தான் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. உண்மையை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்காதுன்னு பேசி சிந்தாமணியை வர வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி வந்து பேசினதுக்கப்புறம் என் அம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்து உண்மையை சொல்கிறாரு. அப்படியா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதும் சரியாக தாங்க இருக்குது. ஆனால் விஜயாத்தை கண்டிப்பாக சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே இங்கே ரேகா சொல்கிறாங்க, என்ன மீனா, விஜயாத்தை இப்படிலாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், இங்கே விஜயாத்தை எப்படிலாம் பேசுவாங்க, என்னென்ன வேலை செய்வாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எப்பயுமே விஜயா வந்து மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, முத்துவையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காரர் முத்து செஞ்ச உதவியால் தான்
விஜயாத்தையோட வீடு மறுபடியும் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் செஞ்ச உதவியை மனோஜும் விஜயாத்தையும் நினச்சி பார்க்கவும் மாட்டாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யோசிக்கவும் மாட்டாங்க. இப்போ கூட மனோஜ் ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு பேசினப்ப முத்துவும் மீனாவும் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறோம், எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் விஜயாத்தை என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உன்னுடைய தம்பி சத்யாவுக்காக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிற, நீ சம்பாதிக்கிற பணத்தை சத்யாவுக்காக செலவு செய்கிற, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிற மனோஜுக்கு உன்னால் சப்போர்ட் பண்ண முடியாதான்னு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ரேகா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா விஜயா கல்யாணத்துக்கு வந்த உடனே எல்லா வேலையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து விஜயா உங்களை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்கிறாங்க, விஜயாத்தை இன்னும் என்ன மருமகளாகவே ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தெரியும், மீனாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், அதனால் மீனா எங்கள் வீட்டில் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பா, அப்படி தானே மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் உங்கள் வீட்டில் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. இங்கே உடனே ரேகா சொல்கிறாங்க, மீனா உங்களுக்கு மட்டும் உதவி செய்யலை மீனா, எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு முத்துவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க ரேகா. மனோஜ் கனகாவோட வீட்டுக்கு கிளம்பி வராரு. மனோஜ் வந்த உடனே, மனோஜ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கனகா வந்து கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் கனகா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா மனோஜ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கனகா நான் உங்கள் அம்மா கிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் எப்படி வந்து இந்த உண்மையை சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன மனோஜ், என்கிட்ட பேச தானே வந்தீங்க, கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்லை என்னுடைய கடையை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், என் பிஸ்னஸை நல்லா நடத்தணும்னு பார்க்குறேன், ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஏற்கனவே ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை வந்து தர முடியாமல் யோசித்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு செய்கிற உதவியால் ரோகிணிக்கு அந்த பணத்தை கொடுத்துடலான்ற நம்பிக்கை வந்துடுச்சு, ஆனால் இப்போ எனக்கு இந்த கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் பெரிய டீலர்ஷிப் கிடச்சிது, இப்போ அந்த சாருக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நீங்கள் எவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்கீங்க, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க, உண்மையாகவே அந்த கடையை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு நிறைய திறமை இருக்குன்னு நான் தான் பாராட்டினேன், இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, இங்கே அந்த சாருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்க முடியலன்னு யோசிக்கிறீங்க, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையும் ஏற்பாடு பண்ண முடியலன்னு யோசிக்கிறீங்க, எதுக்காக மனோஜ் இப்படிலாம் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன மனோஜ் என்கிட்ட உதவி கேட்குறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, மேடம் இந்த கடையை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா எனக்கு உடனே கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நான் எப்படியும் கனகாவை கல்யாணம் பண்ணிப்பேன், கனகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தந்தா போதும், ஆனால் இப்போ நீங்கள் இந்த பணத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பாக என்னால் இந்த பிஸ்னஸை நடத்த முடியாது, அப்புறம் அந்த சார் வந்ததுக்கப்புறம் இந்த கடையை நீ நடத்தவே வேண்டான்னு சொல்லிடுவாரு, அதனால் நீங்கள் தான் மேடம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஆனால் பிஸ்னஸை நீங்கள் கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் செய்கிறீங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது, உங்களை நம்பி எப்படி மனோஜ் பணம் கொடுக்குறது, என் பொண்ணு கனகாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும்னு நான் தெளிவாக பேசிட்டேன், அப்புறம் எதுக்காக மனோஜ் இப்போவே என்கிட்ட வந்து உதவி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் உண்மையாகவே கனகாவை விரும்புகிறேன், கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்குறேன் அப்படின்னு மனோஜ் பேசி இங்கே வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. இங்கே மனோஜ் பேசுகிறதெல்லாம் கேட்டு தேவிகா வந்து, சரி வேறு வழி இல்லை, மனோஜ் இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாரு, என் பொண்ணு கனகாவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதனால் மனோஜுக்கு நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும், ஆனால் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை அப்புறமா தான் கொடுக்கணும், இப்போ உடனே அவருடைய பிஸ்னஸ்க்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு கேட்குறாங்க. உடனே மனோஜுக்கு தேவையான பணத்தையும் கொடுக்குறாங்க. மனோஜ் உங்களை நம்பி தான் இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கன்னு தெரியும், அதனால தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, கனகா சொல்கிறாங்க, அப்போ மனோஜ் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அப்போ தானே நீ எப்பயுமே என் கடைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், உங்கள் கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கடை எனக்கு கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தானே அந்த கடைக்கு ஓனராக இருப்பீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க
கனகா கனகா மனோஜ் கிட்ட சந்தோஷமா பேசுறத பார்த்து தேவிகா சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ மனோஜ் கனகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இப்பவே மனோஜ் கனகாவை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இதுவே போதும், கனகாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு கனகாவோட அம்மா தேவிகா யோசிக்கிறாங்க. இங்க கனகா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்பி வராரு. மனோஜ் யோசிக்கிறாரு, கனகா கிட்ட இவ்வளோ நேரம் நான் பேசினதுக்கு அப்புறமா தான் தேவிகா என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. கனகாவை நான் விரும்புகிறேன், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் தேவிகா என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எப்படியோ எனக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடச்சிருச்சு அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே உடனே சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க மனோஜ். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் உங்கள் கடைக்கு வரேன், நீங்கள் கடையில் இருக்க வேலையை பாருங்கள், உங்கள் கடைக்கு வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு சந்தோஷ் சார். இப்போ எதுக்காக சந்தோஷ் சார் என்னுடைய கடைக்கு வராருன்னு தெரியலையே அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அடுத்த நாள் சந்தோஷ் சார் வந்து மனோஜை பார்க்கறதுக்காக கடைக்கு வராரு. மனோஜ் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் சார் வந்த உடனே, என்ன மனோஜ், தேவையான பொருளெல்லாம் வாங்குறீங்க, ஆனால் சரியாக எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே, எவ்வளோ ஃபோன் பண்ணாலும் நீங்கள் என்கிட்ட சரியாக பதில் பேசவும் மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் சரியில்லை மனோஜ், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எவ்வளோ உங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கேன், இதெல்லாம் நினச்சி பார்க்கவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த பணத்தை சந்தோஷ் சார்கிட்ட கொடுக்கும்போது, மனோஜ், நீங்கள் எனக்கு நிறைய பணம் கொடுக்கணும், ஆனால் இதில் அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்கிட்ட நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கீங்க, ஆமாம், முதல்ல என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியலையா, அப்புறம் என்ன மனோஜ் கடையை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்றாரு. சந்தோஷை கூப்பிட்டு வந்து கேட்குறாரு, ஆமாம், சந்தோஷ் சார்கிட்ட நம்ம எவ்வளோ பொருள் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், சந்தோஷ் சார் சொல்கிறது எல்லாமே சரிதான், நீ சாருக்கு நிறைய பணம் கொடுக்கணும்னு சொல்லும்போது, அப்படியா, எனக்கு இந்த உண்மை தெரியாதே, இப்போ தான் இங்கே வந்து கனகாவோட அம்மா கிட்ட பேசி இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன், இப்போ மறுபடியும் அவங்கக்கிட்ட உதவி கேட்கவே முடியாது, அப்புறம் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே வேண்டான்னு சொல்லிடுவாங்க, என் மேலே உள்ள நம்பிக்கையில் இப்போ உதவி செஞ்சாங்க, மறுபடியும் அவங்கக்கிட்ட எப்படி நான் உதவி கேட்குறது, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. சார், இன்னும் மீதி தர வேண்டிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை மனோஜ், பேசாமல் முத்துவை வர சொல்லுங்கள், உங்கள் அப்பா அண்ணாமலையை வர சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட பேசணும், இந்த கடையை இனி நீங்கள் பார்த்துக்க வேண்டாம், இந்த கடையை நீங்கள் பார்த்துக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக டீலர்ஷிப்பை உங்களுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சந்தோஷ் சார் பேசின உடனே மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. மறுபடியும் இங்கே தேவிகாவுக்கு ஃபோன் பண்ணலாமா, உதவி கேட்கலாமா, ஆனால் அவங்க அப்புறம் நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க, நான் வந்து கடையை சரியாக நடத்துகிறதே இல்லைன்னு தானே யோசிப்பாங்க, அப்புறம் எப்படி நான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. என்ன மனோஜ், இப்போவே நீங்கள் முத்துவை வர சொல்லணும், முத்து சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டீலர்ஷிப் கிடைக்கும், ஏன்னா முத்து மேலே மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதே மாதிரி உங்கள் பேச்சை இனி நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு பேசும்போது, இங்கே மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் தேவிகா கிட்ட பேசலாம், அவங்க மட்டும்தான் உதவி செய்ய முடியும், கண்டிப்பாக முத்து நம்ம கடைக்கு வந்தால் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வான், ஏற்கனவே முத்துவுக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்குது, அதனால் முத்து இந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் அதுக்கப்புறம் என் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, மறுபடியும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், அதனால் முத்துவுக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது அப்படின்னு கனகாவோட அம்மாவுக்கு மறுபடியும் மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் கனகாவோட அம்மா ஃபோன் எடுத்து பேசவே இல்லை. அதனால் என்ன செய்யன்னு யோசிக்கிறாரு மனோஜ். எதுக்கு மனோஜ் அப்பப்போ ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியல, மனோஜோட கடைக்கே போய் பார்த்தா தான் சரிப்பட்டு வரும், மனோஜுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் மனோஜ் அப்பப்போ நம்மக்கிட்ட உதவி கேட்குறாரு, அப்புறம் எதுக்கு மனோஜ் வந்து இப்படிலாம் செய்கிறாருன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கனகா வந்து மனோஜை பார்க்கணுன்னு சொன்னதாலையும் இங்கே மனோஜ் வேறு ஃபோன் பண்ணதால் இங்கே கனகாவும் இங்கே வந்து தேவிகாவும் மனோஜோட கடைக்கு கிளம்பி வராங்க. இங்கே மனோஜ் வந்து என்ன செய்யன்னு யோசிக்கும்போது மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜ் கிட்ட பேசுகிறாரு. மனோஜ், கொஞ்சம் பொறுமையாரு, நீயே யோசிச்சு பாரு, முத்து வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும், சந்தோஷ் சார் உன்னை புரிஞ்சுப்பாரு, கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வார். உடனே நீ முத்துவுக்கு ஃபோன் பண்ணாமல் என்ன மனோஜ் ரொம்ப யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, முத்துவை பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த உண்மை முத்துவுக்கு தெரிஞ்சால் என்னை ரொம்பவே ஏளனமாக பேசுவான், வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லுவான், அப்புறம் நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும், எனக்கு இதெல்லாம் தேவையா, அதனால் முத்துக்கிட்ட நான் பேச போகிறதே இல்லை, ஏற்கனவே முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, முத்து புதுசாக கார் வாங்க போகிறான், தன்னுடைய வேலையை நல்லபடியாக செய்கிறான்னு எங்கள் அப்பா முத்துவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா, இப்போ இந்த உண்மையை முத்துக்கிட்ட சொன்னால்
முத்து எனக்கு உதவி செய்ய மாட்டான், சப்போர்ட் பண்ண மாட்டான், தேவையில்லாமல் பிரச்சனை செய்வான். அதுக்கப்புறம் இந்த கடையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவான். அதனால் நான் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு மனோஜ் வந்து பேசுகிறாங்க. அந்த சமயம் இங்கே தேவிகா கடைக்கு வராங்க. வந்த உடனே, மேடம் நல்ல வேலை நீங்கள் கடைக்கு வந்துட்டீங்க, எனக்கு உதவி செய்யுங்க மேடம். சந்தோஷ் சார் இப்போவே அவருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா இந்த கடையை நான் பார்த்துக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இந்த உண்மை எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சா அதுக்கப்புறம் இங்கே வந்து வீட்டில் இருக்க யாரும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். நல்ல வேலை நீங்கள் கடைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மனோஜ் பேசும்போது, என்ன மனோஜ் இதெல்லாம், சரி நானே அந்த சார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அங்கே தேவிகா வந்து பார்க்குறாங்க. அங்கே சந்தோஷை பார்த்த உடனே, சார் நீங்களா அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க. தேவிகா, நீங்கள் என்ன மனோஜோட கடைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் தான் என் பொண்ணு கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதான் அவரை பார்த்து பேசலாமேன்னு வந்தேன். நீங்க எதுக்கு மனோஜோட கடைக்கு வந்திருக்கீங்கன்னு தேவிகா கேள்வி கேட்குறாங்க. நான் தான் மனோஜுக்கு டீலர்ஷிப் கொடுத்துருக்கேன். ஆனால் மனோஜ் என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறாரு. எனக்கு தர வேண்டிய பணத்தை சரியாக தராமல் மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாரு அப்படின்னு சந்தோஷ் சார் இங்கே தேவிகா கிட்ட பேசும்போது தான் தெரிய வருது. தேவிகாவை பற்றி இங்கே சந்தோஷ் சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். தேவிகா பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுனால தேவிகாவோட ஃப்ரெண்டு தான் சந்தோஷ் சார். அதனால தேவிகாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த உண்மை புரியாம இங்க தேவிகா கிட்ட வந்து உதவி கேட்கலான்னு மனோஜ் யோசிக்கும் போது அங்க சந்தோஷ் சார் மனோஜை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க எதுக்காக கனகாவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? மனோஜுக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை, ரோகிணியால நிறைய பிரச்சனை வருதுன்னு இப்ப கடையவும் நல்லபடியா பாத்துக்க முடியாம மனோஜ் கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாம விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா கனகாவை மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா மனோஜ் வேணும்னே இப்படி பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு. மனோஜை நம்பி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம தேவிகாவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு பேசும்போது, சார் என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க தேவிகா. நான் உண்மையை தான் சொல்றேன். இப்பவே மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கல, சீக்கிரமா மனோஜ் இந்த கடைக்கு ஓனரா இருக்க போறதில்ல. மனோஜ் இந்த பிஸ்னஸை சரியா செய்யாததுனால நானே இனி இந்த கடைக்கு ஓனரா இருக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே தேவிகா ரொம்ப கோவமா, என்ன மனோஜ் இதெல்லாம், நீங்க பெரிய பிஸ்னஸ் செய்றீங்கன்னு நினைச்சேன், உங்களுக்காக புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா உங்களுக்கு நிறைய திறமை இருக்குன்னு நினைச்சு நான் தான் ஏமாந்துட்டேன். அதான் என் ஃப்ரெண்டு சந்தோஷ் ரொம்ப தெளிவா சொல்றாரே, சந்தோஷ் பேச்சு தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் சொல்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமா கனகா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, எங்க பிஸ்னஸையும் நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது, நீங்க இந்த பிஸ்னஸ் சரியா செய்ய தெரியாம நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக என் பொண்ணு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க நினைக்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. அதான் என் ஃப்ரெண்டு சந்தோஷ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருல்ல, கனகாவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதுன்னு. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட தானே இப்போ பணம் வாங்கிட்டு வந்தீங்க, என்னுடைய பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது, இல்லை மேடம் அந்த பணத்தை சந்தோஷ் சார்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது, அப்படியா, என்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். இல்லைனா சந்தோஷ் சொன்ன மாதிரியே இனி நீங்கள் இந்த கடைக்கு ஓனராக இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய பணத்தை திருப்பி தர வரைக்கும் இந்த கடையை நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே என் பொண்ணு கனகாவுக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும், அப்பப்போ இந்த கடைக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால தான் நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்ககிட்ட வந்து பேசினேன். இப்போ நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், ஆனால் உங்கள் கடை எனக்கு கிடைச்சா போதும். அதனால் நான் தந்த பணத்தை திருப்பி தந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த கடைக்கு ஓனராக இருங்கன்னு அமைதியாக நானும் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அதான் பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் எதுக்கு இந்த கடைக்கு ஓனராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் என்ன மேடம் பேசுகிறீங்க, இந்த உண்மை என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, உங்களை பற்றி நான் எதுக்காக யோசிக்கணும், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இனி இந்த கடைக்கு ஓனர் நான் தான். இனி என் பொண்ணு கனகா எப்பயுமே இந்த கடைக்கு வருவா. நீங்கள் கனகா கிட்ட கேள்வி கேட்கவும் வேண்டாம், இந்த கடைக்கு ஓனராக இருக்கவும் வேண்டாம். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சேன், உங்களை பற்றின உண்மை இப்போ தானே தெரிய வருது, இனி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கனகாவோட அம்மா தேவிகா. இங்கே மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. ஒரு பக்கம் சந்தோஷ் சார் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சந்தோஷ் சார் வந்து பேசினதுக்கப்புறமா தேவிகா எனக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கடைக்கு நான் ஓனரே இல்லைன்னு பேசுகிறாங்களே. இங்கே வந்து கனகாவோட அம்மா தேவிகாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தாதான் நான் மறுபடியும் இந்த கடைக்கு ஓனராக வர முடியும். இந்த உண்மையை எப்படி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு இங்கே மனோஜ் பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வராரு. இங்கே தேவிகா சொல்கிறாங்க, சந்தோஷ் சார் நீங்கள் வந்து உண்மையை சொன்னதுக்கப்புறமா தான் மனோஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலை இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி கண்டிப்பாக என் பொண்ணு கனகாவுக்கு
இந்த மனோஜை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன். மனோஜை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டேன், விஜயாவை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமாக என் வீட்டிலேயே இருக்கட்டும். விஜயாவால் கனகாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வந்து என்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை திருப்பி தந்தா தானே மனோஜ் இந்த கடைக்கு ஓனராக வர முடியும். அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் இந்த கடையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதால் சந்தோஷ் சார் அங்கேருந்து கிளம்புறாரு. சந்தோஷ் சார் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாருன்னு கனகா யோசிக்கிறாங்க. அதனால தான் மனோஜை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறாங்க. மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டுக்கு கிளம்பி வராரு. வீட்டுக்கு வந்த மனோஜ் இங்கே விஜயாவை பார்த்த உடனே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன மனோஜ் கடையிலேருந்து சீக்கிரமாக வந்துட்ட, என்னாச்சு மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பேச்சை கேட்காம கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கனகாவோட அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். கனகாவோட அம்மா தேவிகா எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சந்தோஷ் சாருக்கு தர வேண்டிய பணத்தை அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் சந்தோஷ் சார் கடைக்கு வந்த உடனே என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டார். என்னை பற்றின உண்மையை தேவிகா கிட்ட சொன்ன உடனே, இனி கனகாவை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அதே மாதிரி இந்த பணத்தை உடனே நீ திருப்பி தரணும்னு சொன்னதால இப்போ என் கடையை தேவிகா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இனி இந்த கடை பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் திருப்பி தந்தாதான் மறுபடியும் என்னுடைய கடை எனக்கு கிடைக்கும். என்ன செய்யன்னு தெரியலம்மா, அதனால தான் இங்கே கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லும்போது, என்னது தேவிகா இந்த கடையை நீ பார்த்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா தேவிகா கிட்ட? நீ உதவி கேட்டியா மனோஜ்? அவங்கக்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, சந்தோஷ் சாருக்கு தர வேண்டிய பணத்தை தேவிகா தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இந்த கல்யாணம் நடக்காது, நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் நான் கடையிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். கடையை தேவிகா தாம்மா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இதெல்லாம், நீ எதுக்கு என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிற? இப்படி இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தானே மனோஜ். இப்போ எப்படி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்கிறது மனோஜ் அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிய வருது. அதனால முத்துவும் அண்ணாமலையும் மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் உடனே என்னை மன்னிச்சிரு முத்து, நான் பேசாம என் கடைக்கு உன்னை வர வச்சிருந்தா நீயே சந்தோஷ் சார்கிட்ட பேசியிருப்ப, எனக்காக உதவி செஞ்சிருப்ப. ஆனா நீ வந்தா எனக்கு பிரச்சனை வரும்னு நினைச்சேன். உங்க யாரையும் நான் புரிஞ்சுக்கல. அதனால தான் இப்போ என் பிஸ்னஸையும் பார்த்துக்க முடியாம என் கடையும் இல்லாம நான் இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ். இப்போ நீ மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எங்ககிட்ட கேட்காம எங்கள் பேச்சை கேட்காம நீ செஞ்ச வேலையால தான் இப்போ எந்த வேலையும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து உக்காந்துருக்கேன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்ன விஜயா, மனோஜ் நிறையா படிச்சிருக்கான், பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு பாராட்டி பேசினல்ல, நமக்கு தெரியாம கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனோஜ் வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்கான். அதனால தான் மனோஜ் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறான். இதெல்லாம் தேவையா விஜயா? நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, மனோஜ் இப்படி செய்வான்னு யோசிக்கவே இல்லைன்னு மனோஜ் செஞ்ச இந்த வேலையால் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க விஜயா. ரோகிணி செஞ்ச உதவியால தான் நான் வந்து இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தேன். ஆனால் ரோகிணி செஞ்ச உதவியை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ணவும் இல்லை. ரோகிணியை புரிஞ்சிக்காமல் இருந்தேன். ஆனால் இப்போ ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் தேவிகா கிட்ட உதவி கேட்டேன். ஆனால் தேவிகா இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு தேவிகா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ்.